இதெல்லாம் வந்து ஈவனாக இருக்கா, ரெண்டு சைடு இந்த 8 த்ரெட்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு சைடு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இந்த சைடு இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கடைசி 2 த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த கடைசி 2 த்ரெட்டை இழுத்துக்கிறேன். கடைசி 2 த்ரெட்னால் இப்போ நம்ம ஒரு சைடு ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு 2 சைடு இருக்குது. 2 சைடில் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் மட்டும் இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த 2 த்ரெட்டை நல்லா இப்படி இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பாருங்கள், இழுத்துட்டு நான் இந்த மாதிரி கிளிப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா, இந்த மாதிரி கிளிப்பில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இழுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்படி இழுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, கடைசி 2 இது ஒன்றும் இல்லைங்க, கடைசி 2 இது இப்படி இந்த ஸ்டார்டிங் நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா, இதில் இந்த கடைசி எடுத்திருக்கேன். இதில் எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதில் வந்து 4 த்ரெட்ஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற த்ரெட் ஈவனாக எடுத்துக்கோங்க. இதே சைஸ் த்ரெட்டு தான் பாருங்கள். இந்த 230 சென்டிமீட்டர்ஸ் 240 சென்டிமீட்டர் சொன்னோம் இல்லைங்களா, அதே த்ரெட்டு தான் பாருங்கள். இந்த சென்டர் பார்க்குறோம், எப்படி இருந்து நான் வரேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சு நல்லா நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், பின்னாடி சைடு விடுறேன். எப்போவுமே முன்னாடி வைங்கன்னு சொல்லுவேன், இந்த ஒர்க்கில் பின்னாடி விடுறோம். அதனால் மேக்ரமே ஒவ்வொரு பேக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், நான் பின்னாடி விடுறேன், இந்த 2 த்ரெட்டுக்கு பின்னாடி விடுறேன். இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நடுவில் இருக்கிற த்ரெட்டை இழுக்கிறேன். அந்த த்ரெட்டும் ஈவனான்னு பார்த்துட்டு அப்புறம் இழுங்க. பாருங்கள், இப்படி ஈவனான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி ஈவனான்னு பார்த்துட்டு நான் இன்னும் டைட் பண்ணல. இப்படி ஈவனான்னு பார்த்துட்டு நான் கீழேருந்தே டைட் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், கீழேருந்தே இப்படி இழுத்துட்டு வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு இப்படி டைட் பண்ணுறேன். தெரியுதுங்களா, இப்படி மேலே வந்துட்டு என்னோடய ஒர்க்கை இப்படி பிடிச்சி டைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே டைட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த ஒரு ஸ்டிச்சை நம்ம 2 ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். எப்படி நம்ம த்ரெட்டை மாட்டியாச்சு, இதில் இழுத்தாச்சு. நல்லா பாருங்கள், இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை இப்படி பின்னாடி வழியாக விட்டு அதுக்குள்ளே இங்கே உள்ள கை விட்டு இந்த நூலை இப்படி இழுக்கிறோம். இப்படி இழுத்து இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு எப்படி தெரியுது, நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் மாதிரி தெரியுதுங்களா? பாருங்கள், ஒரு ஸ்டிச் மாதிரி தெரியுதுங்களா? என்ன பண்ணேன், இந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே பண்ணுறது இந்த சைடும் பண்ணுறேன். பேக் சைடாக விடுறேன். பேக் சைடாக விட்டு இந்த மேல் பகுதியில் இப்படி இழுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு த்ரெட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ த்ரெட் இருக்குது, 2 த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்குங்களா? இதை கொண்டு போய் இந்த கடைசியில் இப்படி வச்சுருங்க. பாருங்கள், இந்த கடைசியில் டைட்டாக இப்படி அமுத்திடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்ததும் சொல்லித்தரேன். வச்சுக்கோங்க, நான் த்ரெட்டை எடுத்து வைக்கல, நீங்கள் த்ரெட்டை வந்து நீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டோட்டலாக நம்ம 4 த்ரெட்ஸ் வந்து இதில் வந்து சேர்க்கணும். இப்போ நான் 1 தான் சேர்த்துருக்கேன், இன்னும் 4 சேர்த்தணும். ஓகேங்களா, இன்னும் 3 சேர்த்தணும். எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இந்த 2ம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நல்லா பாருங்கள், பேக் சைடு இந்த 2 த்ரெட்டுக்கு பேக் சைடு விடுறேன். விட்டு பாருங்கள், இதை 2ஐயும் இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு எல்லா டைமும் நான் வந்து அடி வந்து கரெக்ட் பார்க்குறேன். கரெக்ட் பார்த்துட்டு அப்புறம் மேலே கொண்டு வந்து பாருங்கள், மேலே கொண்டு வந்து டைட்டாக இப்படி இழுத்துட்டேன். பாருங்கள், இதை வந்து டைட் பண்ணணும். பாருங்கள், இப்படி இழுத்து டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு த்ரெட்டு இப்போ இந்த டைட் பண்ணும்போது இங்கே இப்போ இந்த போர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போ வந்து இந்த போர்ஷன் வந்து முன்னாடி வர மாதிரி, இது வந்து முன்னாடி வர மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து இது பின்னாடி வரணும். பின்னாடி வந்தால் தான் நம்மளுக்கு 2 நாட்ஸ் போட முடியும். பாருங்கள், இந்த த்ரெட்டு இப்படியே எடுத்துகிட்டு வரேன். பின்பக்கமாக தான் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த கேப் வழி அப்படி இழுக்கிறேன். இழுத்து இதை டைட் பண்ணிட்டோம்னா இது ஒரு நாட். அதே மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, இதையே பின்பக்கமாக இது வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும், இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த கேப் வழியாக இப்படி இழுத்துக்கிறேன். இது வந்து இன்னொரு நாட். சரிங்களா, இப்போ இந்த 2 நாட் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து போயிருங்க. இப்போ டோட்டலாக நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4. அது வந்து நம்ம 2 த்ரெட்ஸ் வச்சு போட்டிருக்கோம், 2 த்ரெட். சரிங்களா, இனி அடுத்த த்ரெட்டு பாருங்கள். பேக் சைடாக விடுறேன், எடுக்கிறேன்.
கடைசியில் இதை டைட் கரெக்ட் பார்த்துக்கிறேன். டைட்டாக இழுத்துக்கிறேன். இந்த த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி பேக் சைடாக வரேன். வந்துட்டு இப்படி மாட்டி இப்படி இழுக்கிறேன். இது ஒரு ஸ்டிச். மறுபடியும் இதையும் பேக் சைடாக கொண்டு வரேன். பாருங்கள், பேக் சைடாக கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே மாட்டி இப்படி இழுக்கிறேன். டைட்டாக இழுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து எவ்வளோ பேராச்சு? 1 2 3 வச்சாச்சு. நீ அடுத்தது 4. பேக் சைடு வைக்கிறேன். அப்படியே இழுக்கிறேன். சரி பார்க்குறேன். இங்கே கொண்டு வந்து இப்படியே டைட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடு இருக்கிறத எடுக்கிறேன். பேக் சைடு விடுறேன். இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி இழுத்துக்கிறேன். பக்கமாக வச்சு இப்படி இழுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது இப்படி எடுக்கிறேன். இப்படி பேக் விடுறேன். பாருங்கள், டைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ கார்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 கார்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு த்ரெட்ஸ் எவ்வளோ தெரியுது? 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இப்போது இந்த சுற்றி இருந்தோம் இல்லைங்களா, இது எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த சைடு ஒர்க்கு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த சைடு ஒர்க்கு இப்படி நம்மளுக்கு இந்த நேர் வந்து இப்படி வி பொசிஷன் மாதிரி வரணும். சரிங்களா? இப்போ இந்த சைடு ஒர்க்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒர்க்கை தனியாக விட்டுருங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது இப்போது இந்த சைடு ஒர்க்கு, இந்த சைடு ஒர்க் எடுத்து கிளிப்பில் மாட்டிக்கோங்க. இந்த சைடு ஒர்க் எடுத்து மாட்டிட்டு இந்த சைடு நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு ஒர்க் பண்ணும். இந்த சைடு இந்த கடைசி 2 இருக்கு இல்லைங்களா, இந்த கடைசி 2 அப்படியே இந்த கிளிப் வழியாக சுற்றிக்கோங்க. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம இழுத்து இழுத்து போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. சரிங்களா? பாருங்கள், நான் இப்படி தான் கிளிப்பை மாட்டிட்டு எல்லாமே நான் இப்படி டைட் பண்ணிக்குவேன். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறக்கு. பாருங்கள், கொஞ்சமாக டைட் பண்ணால் போதும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இழுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சைடும் இப்போ நம்ம இதில் எப்படி மாட்டினமோ அதே மாதிரி 4 த்ரெட்ஸ் மாட்டணும். 4 த்ரெட்ஸுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே தான். சரிங்களா? இதே மாதிரி தான் அடுத்த பேக்குக்கும் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டர்ன் இப்படி வரணும். இது வந்து இந்த சைடு இருக்கணும், இது வந்து இப்படி இருக்கணும். இங்கே வந்து பாருங்கள், இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த லைன்ஸ் இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணி வைங்க. 2 பேர் நம்ம கையில் த்ரெட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்போ டோட்டலாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கும்போது உங்கள் கையில் இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கணும். கரெக்டாக கைப்பிடி இருக்கணும். ஏன்னா நம்ம கடைசியில் வந்து கைப்பிடியை பிரிச்சுட்டு இருக்க முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பு உங்கள் கையில் இருக்கணும். கைப்பிடி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கைப்பிடி பாருங்கள், கைப்பிடி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் இந்த இப்படி இது ஒரு வி மாடல், இப்படி ஒரு மாடல் இருக்கணும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு மாடல் இருக்கணும். சரிங்களா? இது ஷோல்டர் பேக்குங்க. கரெக்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்திருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணி முடிச்சு எனக்கு வந்து இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த இமேஜ் இது வந்து இமேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சொல்கிறத கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்கணும். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், எப்படி இந்த மாதிரி எம் மாதிரி வந்திருக்கணும். இது பெருசாக வந்து சின்னதாக வந்து பாருங்கள், ஸ்டிச்சஸ் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து 2 போர்ஷன்ஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஒர்க். வாங்க இப்போ அடுத்த பார்ட் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் கொண்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சைடு இந்த ஹேண்டில் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், இந்த மாதிரி ஹேண்டில் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த சைடு இப்போ இந்த சைடு அப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு எடுத்துகிட்டு இதே போல் இந்த கிளிப் வந்து நம்ம டைட் பண்ணி வைக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பின்னல் வந்து நம்ம ஈஸியாக போடலாம். சரிங்களா?
அடுத்த பகுதியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு த்ரெட்டுக்குள்ளே த்ரெட்டு சிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் அடுத்த பார்ட்டை தனியாக வச்சிட்றேன். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்படியே வி பொசிஷனில் இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. நம்ம வந்து முதல்ல வி போர்ஷன் இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், வச்சுட்டு த்ரெட்டெல்லாம் நல்லா ஈவனாக எடுத்து விட்டுருங்க. நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள், பக்கமாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை பிரித்தோம்னா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டாக மாட்டணும் இல்லைங்களா, இதில் 2. இது வந்து எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கீழே அடியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுருப்பீங்க. பாருங்கள், கொஞ்சமாக இப்படி நகர்ந்துருந்தாலும் அப்படி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணும்போது அது பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறது தப்பில்லை. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருக்குது. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த 2 த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு இந்த சைடு 8 இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பில் தெரிகிற இந்த 2ஐயும் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அந்த இழுக்கிற ஸ்டிச்சை தான் டைட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கொயர் நாட்டே தான். இந்த சைடு 2, அந்த சைடு 2. ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட் 2, இந்த பக்கம் இருக்க ஃபஸ்ட் 2 த்ரெட்டையும் எடுத்துட்டு பாருங்கள், இந்த நாட் டைட்டாக தான் போடுறேன். இதையும் மட்டும் எப்பவுமே இன்னி வர்றது இடத்துலலாம் இந்த நாட்டுகளை மட்டும் டைட்டாக இழுத்திங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து நம்ம ஷோல்டர் பேக் வந்து வெயிட் இல்லாத மாதிரி பேக் பண்ண போகிறோம். அதனால் நாட்ஸ் வந்து நெருக்கமாக போகாமல் தள்ளி தள்ளி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஃபஸ்ட் 2லேயும் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த அடுத்த 2, அதேமாதிரி அடுத்த 2. ஒவ்வொரு டைமும் இந்த லைன் முடிகிற வரைக்கும் அடி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசு பாருங்கள், நான் செக் பண்ணியும் மறுபடியும் நான் இழுத்துட்டு வச்சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சின்னது பெருசுமாக ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரு டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு டைம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பின்னல் போட்டிருந்தோம் இல்லை பார்த்தீங்களா, இந்த பின்னல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள், இந்த பின்னலில் இருக்க 2, இங்கே இருக்கிற 2, இந்த பின்னலில் இருக்க 2, சரிங்களா. ஸ்கொயர் நாட் பாருங்கள், ஸ்கொயர் நாட் போடும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு டைட் ஆகாது, சரிங்களா. ஏன்னா இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். நம்ம வந்து இப்படி வி ஷேப்பில் போட போகிறோம். அப்போ இது டைட் ஆகாது. நீங்கள் பிடிச்சி டைட்டாக, ஆனால் நம்ம இழுத்தோம்னா டைட் ஆகிடுது. இது இழுத்தோம்னா டைட்டர். ஆனால் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இழுத்திங்கன்னா போதும். அந்த கேப் நம்மளுக்கு இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ அந்த ஷேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை டைட் பண்ணிட்டேன். இப்போ இதை இழுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இழுக்கும்போது மேலே இதை பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட் இப்படி கொஞ்சமாக பிடிச்சிட்டு அப்புறம் இழுங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு வேணும், சரிங்களா. அடுத்தது இப்போது 1 முடிச்சாச்சு. 1 முடிச்சதையும் அதுக்கப்புறம் 2 இருக்கணும். 2னா அடுத்தது பாருங்கள், இதில் இருக்க 2ம் இந்த சைடு இருந்து 2ம் அதே மாதிரி இப்படி இழுத்துக்கிறோம். இந்த கேப் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளவர் டிசைனில் போட போகிறோங்க. அதனால் அந்த கேப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். இது 2ஐயும் தான் நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல நான் த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு வேணும். அந்த சுருக்கம் தெரியாமல் இருக்கிறக்காக லைட்டாக இழுத்துக்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா. பாருங்கள், 1 முடிஞ்சது. அடுத்தது 2 முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இதில் இருக்கிற 2ம் இந்த இதில் இருக்கிறது 2ம் புரிஞ்சுதுங்களா. இந்த ஷேப்பு அதில் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் 1 பண்ணிட்டோம். அடுத்ததில் 2 பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு 3 வரணும். பாருங்கள், இங்கே இருக்கிறது 2, இந்த சைடு இருக்கிற 2 எடுக்கும்போது மட்டும் கீழே இந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு இந்த பின்னலில் இருக்கிற 2 பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிச்சோட இப்படி கீழே இருக்கிறத இதுக்கு வைக்கிறோம். வச்சுட்டு சில பேர் வந்து இந்த பேக்கை பெருசாக பண்ணணும்னு விரும்புவீங்க. அதுக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேங்க. பாருங்கள், டைட்டாக இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு டைட்டாக இருக்குது. அதனால் ஓகே, இதை டைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை வந்து நம்ம டைட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக பிடிச்சிட்டு கொஞ்சமாக இழுங்க. இப்படி பாருங்கள், இப்படி கொஞ்சமாக இழுத்திங்கன்னா போதும், சரிங்களா. அடுத்தது இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த 2 ஸ்டிச்சோட 1 2 இந்த ஸ்டிச்சிலேருந்து 2 இந்த நடுவில் இந்த 2 போட்டோம் இல்லைங்களா, அதில் இதில் 2 இதில் 2 பாருங்கள். இந்த ஸ்டிச்சை எப்படி இனிமேல் வர ஸ்டிச்சை எல்லாம் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே வரைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் கேப், இப்படி கேப் டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கேப் விட்டுறணும். இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு அடுத்தது இதை இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த ஸ்கொயர் நாட்டை மட்டும்தான் டைட்டாக இழுக்கணும். ஸ்கொயர் நாட்டை மட்டும் கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டு
இந்த இடத்துல இந்த த்ரெட்டு மேலே கை வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டு மேலே கை வச்சு சும்மா இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் தான். நம்ம இழுக்கல, ஒரு ஆக்ஷன் தான். சரியா? அது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த டைட் வரக்காக. பாருங்கள், நான் இழுக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி ஃபுல்லாக இழுத்தீங்க பாருங்கள், ஃபுல்லாக இழுத்திங்கனாலும் மேலே போய் ஒட்டிடும். ஆனால் அப்படி இழுக்கக்கூடாது. நம்ம கொஞ்சமாக இப்படி கேப் விட்டு தான் இழுக்கணும். அப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸாக இருக்குது. தெரியுதுங்களா? அடுத்தது மறுபடியும் இதில் இருக்கிறது 2, அப்புறம் இங்கே இருக்கிறது 2. சரிங்களா? பாருங்க, இதையும் மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு இதையும் ஸ்லோவாக கொஞ்சம் இழுத்தா போதும். சரிங்களா? முதல் லைனில் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 1, அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 1 2 3, அதுக்கு அடுத்தது 4. இப்போ இது வந்து எண்டு, இந்த சைடு வந்து இங்கே நம்ம இதுக்கு இந்த பார்டர் இது விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே வச்சுட்டு இது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது 2 எடுக்கிறேன். அடுத்தது 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணியாச்சு. கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து இதை பின்னுறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிப்பை மாட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்மளுக்கு பின்னுறக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஹேங் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்க, இந்த இடத்த மட்டும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் டைட் பண்ணால் போதும். இதை வந்து டைட் பண்ண வேண்டாம். சரிங்களா? முடிஞ்சது. அதுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டிச், இந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் 2 இதில் 2. நீங்கள் சென்டர் வரணும் கணக்கு, நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து சென்டர் வரணும்னு கணக்கு வச்சிட்டோம்னாவே நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபுல்லாக இழுக்கல, எனக்கு வந்து அந்த கேப் இருக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி நம்மளுக்கு கேப் வரணும். அப்போ தான் இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கொயர் நாட்டு தான். நம்ம அந்த கேப்புக்காக தான் இந்த ஒர்க் பண்ணுறோம். அப்போ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் கேப்பாக இருக்கும். சரிங்களா? பேக் வந்து நம்மளுக்கு வெயிட்டும் வராது. ஃபஸ்ட்டு 1 2 3, இப்போ 4வது லைனோடது போட்டுட்ருக்கோம். பாருங்கள், ரொம்பவும் பக்கத்தில் போகாமல் முன்னாடி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த இடம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த சுருங்கினதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சமாக இப்படி இழுக்கிறோம். தெரியுதுங்களா? கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த இதில் 1 2 3 4 ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த சைடு மட்டும் ஒட்டி வரணும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த சைடு மட்டும் ஒட்டி வரணும், மற்றெல்லாம் கேப் வரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 1 2 1 2 3 1 2 3 4. சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியாச்சு. இதே ஒர்க்கை வந்து இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் பண்ண வேண்டாம். இது வந்து ஃபுல் இது வரும்போது நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சைடு. இப்போ எப்படி நம்ம இந்த சைடு ஒர்க் பண்ணமோ சேம் அதே மாதிரி இப்போ இந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒர்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே ப்ராசஸ். சரிங்களா? அதே சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். எல்லாம் இதே மாதிரி லைன் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 8 இது ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 8ம் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்றா செக் பண்ணல. நான் ஃபுல்லாக ஒரு டைம் வந்து செக் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த 8 இதுவும் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. 8 இதுவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அது ஏன் செக் பண்ணுறோன்னு. கடைசியில் த்ரெட்டு வந்து பத்தாமல் போயிடும். அதேமாரி சில த்ரெட்ஸ் வந்து பத்தலைன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இந்த பேக்கில் வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பத்தலை, ரொம்ப குட்டியாயிருச்சு, அதை நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னேன். உங்களுக்கு அது தெரிஞ்சுதான்னு தெரியலை. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து சின்னதாகிடுச்சுன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இதை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இனி 1 2 3 4 அப்படின்னு ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இந்த சைடும் அதேமாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த சைடும் அதேமாதிரி 4 போட்டாச்சு, இங்கேயும் 4 போட்டாச்சு. இப்போது இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்படி பார்த்த மாதிரி நான் எப்படி பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்குங்களா, அதையும் இந்த சைடு இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 த்ரெட், அந்த 4 த்ரெட் வந்து இணைச்சோம் இல்லைங்களா, இந்த 4 த்ரெட்டை வந்து இணைச்சோம் இல்லைங்களா, இந்த 2 த்ரெட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த 4 த்ரெட்டை இணைச்சோம் இல்லைங்களா, அது இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இது இப்போது இந்த 2 த்ரெட்டும் இந்த 2 த்ரெட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மேலே வர த்ரெட் ரெண்டையும் கீழே விட்டுட்டு இந்த கீழே வர த்ரெட்டை ரெண்டையும் நல்லா பார்த்து பாருங்கள். இப்படி 2 த்ரெட் எடுத்துட்டோம். நல்லா தெரியுதுங்களா? இங்கே 2 த்ரெட்டு, இங்கே 2 த்ரெட் எடுத்துருக்கோம். இதில் நல்லா பாருங்கள், இந்த மேலே வருது இல்லைங்களா, அந்த த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டுருங்க. இதில் பாருங்கள், மேலே வருது இல்லைங்களா, அந்த த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டுருங்க. இப்படி கீழே வர 2 த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஸ்கொயர் நாட் போடுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், போட்டாச்சு. நல்லா டைட்டாக போடலாம். ஸ்கொயர் நாட் போட்டு அப்புறம் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா டைட்டாக ஸ்கொயர் நாட் போட்டேன். இப்போது எல்லா த்ரெட்டையும் நம்ம டைட்டாக இழுத்துக்கலாம். பாருங்கள், டைட்டாக இழுத்துக்கோங்க. பக்கமாக ஃபஸ்ட்டே வச்சு ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப இழுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ இந்த 2 ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்களா. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன போர்ஷன், இப்போ இது வந்து நம்மளுக்கு பேக்கோட சென்டர் போர்ஷன். சரிங்களா? இது பேக்கோட சென்டர் போர்ஷன். புரிஞ்சுதுங்களா? எப்படி இந்த மாதிரி வி மாதிரி வரணும். சரிங்களா? இதை ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இனி எந்த ஒர்க்கும் இல்லை. இனி என்ன பண்ணணும், லைனாக அப்படியே நம்ம வந்து நாட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வர வேண்டியது தான். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த வி ஷேப் இங்கே வரணும். இதை வந்து இந்த மாதிரி இழுத்து கிளிப் இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கிளிப் இப்படி இழுத்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ லைனாக வந்து அந்த சென்டர் பொசிஷன் மட்டும் பார்த்து பின்னிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு உங்களுக்கு ஃபுல் இது வந்து என்னால் காமிக்க முடியலை. உங்களுக்கு புரியாமல் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ண பிறகு நான் வந்து கரெக்டாக ஒரு இந்த மாதிரி ஒரே லைனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே லைனாக ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பாருங்கள், இப்போ இங்கே ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து இப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஒரே லைனாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த லைன் முடிச்சுட்டு அடுத்தது, அந்த லைன் முடிச்சுட்டு அடுத்தது அப்படி சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பார்ட்டுங்கிறது வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்மளுக்கு கை எட்டுற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாற்றி பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு அப்படி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நேரம் பண்ணியாச்சு. இப்போ இந்த முடிச்சது இதை ஒரு லைனாக கவுண்ட் வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம், அதுக்கப்புறமா இங்கே வருவோம். ஓகேங்களா? பாருங்கள்,
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பண்ணுங்கள். அப்போ பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணணும், இந்த 4ஐயும் எடுத்து விட்டுருங்க. எப்போவுமே 2 2ஆக விட்டுட்டு வருவோம் இல்லைங்களா. இதில் வந்துட்டு இந்த 4 இந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பெல்ட்டோட நம்மளுக்கு இந்த நான் ஸ்ட்ராப் போடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ராப்போட இந்த 4 இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த 4 வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த 4 வந்து ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா. விட்டுட்டு அதுக்கப்புறமா இதையும் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இதையும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு தான் 2 2ஆக விட்டுட்டு வரணும். கடைசியில் இந்த 4 இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்படி வச்சு ஒர்க் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு லைன் ஆயிடுச்சு. சரிங்களா. பாருங்கள், இந்த 4ஐயும் ஒர்க் பண்ணக்கூடாது. நம்மளே ஒர்க் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த 4ஐயும் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 4 ஒர்க் பண்ணோம்னா இந்த 4 தனியாகிரும். இப்போ பாருங்கள், இந்த ரோ வந்து ஒரு லைன். சரிங்களா. அதுக்கப்புறமா அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கிருந்து 2ம் இங்கிருந்து 2ம் தான் எடுக்கணும். சரிங்களா. ஏன்னா வந்து அப்போ தான் கண்டினியூஸாக வரும். பாருங்கள், இப்போ இதுனா இங்கே எடுக்கணும், இந்த இடத்துல எடுக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கடைசி 2ம் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போது இதில் இருக்கிற 2ம் இந்த 2ம் நான் எடுத்துக்கிறேன். இந்த கடைசியில் ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இது ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது நம்மளுக்கு இங்கே இன்னும் 2 இருக்குது. அந்த 4 மட்டும்தான் நம்ம வந்து விடணும். இந்த 4 மட்டும்தான் விடணும். பாருங்கள், அடுத்து இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2ஐயும் இப்போ இந்த ஸ்டிச்சு கூட 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2ஐயும் இப்போ நம்மளுக்கு ஓவராலாக லைன்ஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அங்கே ஒன்றை டைட் பண்ணிடுங்க. இதை கொஞ்சமாக இப்படி இழுங்க. ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. டைட் பண்ணி இந்த மாதிரி இழுங்க. கொஞ்சமாக இப்படி இழுத்து விட்ருங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனோடது நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோமா. இப்போ இங்கேருந்து பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அதாவது இந்த லைனில் மேலே நம்ம 1 சென்டரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இப்படி 7 வர மாதிரி நீங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த லைன் எல்லாமே முடிஞ்சது. இனி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த கடைசி 2 எடுத்து விட்டுறணும். கடைசி 2 எடுத்து விட்டுட்டு இங்கே மேலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இங்கேருந்து ஒர்க் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பாருங்கள், இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த 2 சென்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த 2 இந்த 4 ஒர்க் பண்ணணும். சென்டர் கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த 4 ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் வந்து ஒரு பார்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா. இந்த கடைசி வரைக்கும் முடிச்சிருக்கேன். இந்த கடைசியோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் 2 2ஆக விட்டு 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 1 வர வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த 4க்கு அப்புறமா 2, அப்புறம் 2 2 2ஆக விட்டு விட்டு ஒன்றா குறைஞ்சி பேக்குக்கு போட்டிங்க இல்லைங்களா, அதே போல் தான் போட்டு வந்திருக்கேன். ஆனால் ஸ்டிச்சை வந்து பாருங்கள், நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி போட்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம இப்படி போடும்போது வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு பாருங்கள் டிசைன் வந்து ஃப்ளவர் மாதிரி தெரியும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி நீங்கள் 2 இது போட்டு வைக்கணும். பாருங்கள், சென்டர் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து 1, அப்புறம் பார்த்திங்கன்னா 2, அப்புறம் பார்த்திங்கன்னா 3, அப்புறம் 4. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுண்ட் வரணும். ஒன்று குறைஞ்சி வரணும். பாருங்கள், சென்டராக தான் ஏதாவது ஒர்க் வந்து நம்மளுக்கு பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏதாவது ஒர்க் இங்கே பாருங்கள், இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, ஒன்று இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கணும். சரிங்களா. இதே நீங்கள் இந்த இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும்லாம் கவுண்ட் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சோம்னாலும் நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துடும். சரிங்களா. ஒரு சிஸ்டர் வந்து அந்த மாதிரி தான் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இப்படி கிராஸாக இந்த லைன் வரும்போது அது அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியுது. ஆனால் அந்த பேக்கை பார்க்கும்போது மேலேருந்தே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 2 3 த்ரெட்டை விட்டு மாற்றி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லைன்ஸ் வந்து அப்போவும் அவங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்போ சென்டர் பார்ட்டு தெரியல. அப்போ அடி வரும்போது மட்டும்தான் அது மிஸ்டேக் வந்திருக்கு. சரிங்களா. அதனால் வந்து கிளியராக போடுங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. இதே மாதிரி ஒர்க் பண்ணுவீங்களா, 1 வர வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்களா.